மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது நெல்லை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்போம். வணக்கம் சிவகுமார், வேலை நிறுத்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறாங்க? இதனால நாளொன்றுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பு பத்தி சொல்லுங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் சங்கரன் கோவில், புளியங்குடி, சிந்தாமணி போன்ற பகுதிகளில் ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கிட்டு இருக்குது. இந்த விசைத்தறிகள் மூலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல 6000 விசைத்தறிகள்ல ஏறத்தாழ 5500க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் வந்து மிஷின் மூலம் செய்யக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமான 220 ரூபாயை கூட்டணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 220 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வந்து கொடுக்கப்பட்டது. தற்போது தங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற ஊதியத்துல ஏறத்தாழ 80% எங்களுக்கு கூடுதலா வேணும், விலைவாசி கூடியிருக்கிறதுனால எங்களால வந்து குடும்பத்தை நடத்துற கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி போன வாரம் வந்து முற்றிலும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து அந்த உரிமையாளர்கள் யாரும் செவிசாக்காததுனால தொடர்ந்து வந்து தற்போது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து சேலை, துண்டு போன்றவைகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு நாள் ஒன்றுக்கு இங்குள்ள சுற்றுவட்டாரங்களிலிருந்து ஏறத்தாழ 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அரசுக்கு வந்து நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து வரி கட்டிட்டு இருக்கிறதாகவும் தற்போது தங்களுடைய வேலை நிறுத்தத்தால தங்களோட வேலை நிறுத்தத்தால தங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க.